ஒரு பெரிய கொடுமை வாழ்க்கையில் எனக்கு என்னன்னா, எங்க அப்பா கூட தனியான ஒரு போட்டோவே கிடையாது. எங்க அப்பா சிரிச்ச மாதிரி எதுலையுமே இருக்க மாட்டார். இந்த போட்டோவை நான் ஒரு பிஆர்ஓ கிட்ட கஷ்டப்பட்டு கேட்டு இங்கிருந்து பிடிச்சி நான் வாங்கினேன். MCR Pure Cotton Club, formals and casual shirts. Aeroline, life-lasting windows and doors from Sarvesh. மிஸ்டர் கோல்ட் கடலை தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். Behind its Gold Hall of Famous match 1 மற்றும் 2 தேதிகளில் சென்னை சார் முத்தா வெங்கடசுப்பராவ் கான்சர்ட் ஹாலில் நடைபெறுகிறது. டிக்கெட்ஸ்கள் இலவசமாக பெற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. அப்பாவும் சில்க்கும் ரொம்ப ஆக்சுவலா க்ளோஸ். பந்தாமரை அப்படின்னு கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு தமிழ் வராது. ஃபைட்டிங் நடக்கும் செடி கூட. எப்படின்னா, நான் உன்னை காப்பாத்தியே ஆவேன், ஏன்னா செடி வச்சோன்னா திடீர்னு செத்து போயிடுவாங்க. ஸோ அதை வந்து நான் அவனுக்கு கூட ஃபைட் பண்ணி இப்போ நாங்கள் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். இவனுங்க 6 பேர் ஆஸ்கர் வாங்கியிருந்தேன். அவங்க இந்த கோல்டு கிளைமேட்ல ஒரு 4 பேர் செத்து போயிட்டாங்க. 2 பேர் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி காப்பாத்திட்டேன். பையன் ரூம்ல அதை விட இருக்கும். மெரைன் டேங்க், டர்ட்டில், ஷ்ரிம்ப், ஸ்னெயில். கொஞ்சம் பயமா இருக்கா? இது ரூமா இல்ல மினி ஜூவான்னு எனக்கு தெரியல. வாங்க செல்லுமா, அம்மா வந்திருக்கேன் வா வா சொல்றாங்க, தெரியுதா? வா வா சொல்லுடி தங்கமே. அனுப்பட்டு விசிலறிங்க. ஜாய்மா, அம்மா கிட்ட வா. திஸ் இஸ் மை லைஃப். எங்க அப்பாவுக்கு அப்புறம் என்னோட லவ் இவன் தான். அம்மா குடுத்து ஆடிட்டாங்க. பிச்சு சொல்லு. பிச்சு இது வந்து குட்டி சாமி. நான் சாமி கும்பிட மாட்டேன், பட் வீட்டுல சாமி ரூம் இருக்கணும்னு சொன்னாங்க. ஏன் சாமி கும்பிட மாட்டீங்கன்னா புரியும். ஐ see that as a science. எனக்கு வந்து ரொம்ப பீஸ் தேவைன்னு நான் ரொம்ப எதிர்பார்ப்பேன். கடவுளை உருவாக்குறதே நம்மளோட தாட்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸா? எனக்கு 2 பசங்க இருக்காங்க. 2வது ப்ராப்ளம் இருந்துச்சு ஆரம்பத்தில். அதாவது 3 இயர்ஸ்ல தான் அவனுக்கு ஆட்டிசம் ADHD கண்டுபிடிச்சோம். அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி அவனை ஒரு செட்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட பர்பஸ் ஆஃப் லைஃபாக நான் வச்சுருக்கேன். எங்கள் வீட்டுக்கார் யூஸ் பண்ண கண்ணாடியே என் புருஷனுடைய ப்ரஷ்ஷு. இந்த ப்ரஷ்ஷு வந்து யூஸ் பண்ணாமல் மேக்கப் போட மாட்டேன். என்னுடைய புருஷனுடைய மேக்கப் பாக்ஸ். இதெல்லாம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பாருங்க. ஏதோ சில்க் ஷாப்ல அந்த மாதிரி நல்லா ஒரு வாட்டி கட்டின சாரி இன்னொரு வாட்டி கட்ட மாட்டேன். இந்த பீரோ பாருங்க, அந்த ஆப்போசிட் பாருங்க. என்னமா ஒரு கடையை வச்சிருக்காங்க போல. ஆமா, ராஜலட்சுமி அக்கா, நான் அவங்களை அப்படிதான் கூப்பிடுவேன். ஸோ செந்தாமரை சாரோட டாட்டர் ராஜலட்சுமி அக்காவோட ஹோம் டூர். அச்சோ, ஆமா, இன்டர்வியூல பெரிய வீடுலாம் இல்லையே. ஹோம் டூர் போற லெவலுக்கு வீடு இல்லையே. டூர் போற அளவுக்கு வீடு இல்லனாலும் அத டூர் மாதிரி காட்டுறாங்க. ஓ மை காட், ஐ அப்ரிஷியேட் யூ. Thank you so much. சோ உங்க பெர்மிஷனோட ஃபர்ஸ்ட் ஹோம் டூர் பாத்துடலாமா? அக்கா, ஹோம் டூர்ல ஃபர்ஸ்ட் எதக்க காட்டுறது? என்ன வேணா காமிங்க. முதல்ல என்ன காமிங்க, நான் வேணா இப்படி சுத்தி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு பாத்தீங்களா எப்படி ஒரு ஓப்பனிங். இதுக்கு தான் இவ்வளவு வருடம் வெயிட் பண்ணீங்க. வாங்க இங்க இருந்து ஆரம்பிக்கலாம். அழகா எல்லாம் சிரிச்சிட்டே இருக்காரு. ஆமா, அது வந்து புத்தா ஆக்சுவலா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு பீஸ் அப்படிங்கிறது ரொம்ப இஷ்டம். ஓகே, சோ இது வந்து புத்தாவோட ஃபுல் இது வச்சிருப்பேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு புத்தா, அவரும் புத்தா தான், அங்கே புத்தா. ஏன்னா இது பின்னாடி அங்கே கூட ஒரு புத்தா வச்சுருப்பேன். ஸோ அது வந்து என்னமோ எனக்கு தெரியல, அது வந்து ரிலீஜியஸாலாம் நான் யோசிக்கல. எனக்கு வந்து ரொம்ப பீஸ் தேவைன்னு நான் ரொம்ப எதிர்பார்ப்பேன். ஸோ அட்லீஸ்ட் அவர் வீட்டில் இருந்தாருன்னா அவர் எனக்கு பீஸ் கொடுப்பாரு. ஏன்னா நம்மளோட தாட்ஸ் தானே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கடவுளை உருவாக்குறதே நம்மளோட தாட்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எவ்வளோ தூரம் நம்ம யோசிக்கிறோமோ அந்த தாட்ஸ் கண்டிப்பாக தாட்ஸ் ஆஃப் மாஸ். ஸோ அதனால இவர் ஃபுல்லாக புத்தா. இவங்களாம் ரொம்ப அழகாக இருப்பாங்க பார்த்தீங்களா, க்ராக்கரி இல்லை செராமிக்கில். ஸோ அவங்கெல்லாம் வந்து இது வந்து நான் சைனா போயிருந்தப்போ வாங்கினேன். இதெல்லாம் எங்கே போனாலும் ஒரு கலெக்ஷன் எடுத்துகிட்டு வந்துடுவீங்களா? புத்தா பேஸில் கண்டிப்பாக ஒரு கலெக்ஷன் எடுத்துட்டு வந்துடுவேன். அப்புறம் கொஞ்சம் செடி பைத்தியம்னால நிறைய செடிகள், அதுவும் வந்து வீட்டில் நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் அப்படின்னு வீடு ஃபுல்லாக இப்படி ஒரு சின்ன செடி இல்லை. ஆக்சுவலாக நான் மண்ணெல்லாம் தோட்டத்தில் என் பெரிய பையன் வந்து ஆக்சுவலாக ஒரு ஸ்கூலில் ஒன்று படித்தான். அது வந்து கிளாட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது கொடைக்கானல்லேருந்து பெருமாள் மலைன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியல. பழனி போகிற வழியில் இருக்கும். அங்கே வந்து மொத்தமே ஸ்டூடெண்ட்ஸோட மேக்ஸிமம் இதுவே வந்து 60 பேர் தான். அங்கே வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி அஃபிலியேட் ஆனது. அவன் வந்து என்ன சொல்கிற க்ராப் எல்லாம் அது என்ன அரிசி எல்லாம் வந்து விளைய வச்சு அறுவடைலாம் பண்ணுவான். ஸோ அவன் மண்ணெல்லாம் தொடுவான், மண் புழுவெல்லாம் பார்ப்பான். நான் மண் தொடவே யோசிக்கிற ஆள். எப்படின்னே தெரியல, எனக்கு ஏதோ ஒரு செடின்னு போய் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும், ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது. அது பைத்தியம் ஆயிடுச்சு. செடியை வாங்க வளர்க்க ஃபைட்டிங் நடக்கும் செடி கூட. எப்படின்னா, நான் உன்னை காப்பாற்றியே ஆவேன். செடி வளர்க்குறது சாமானியமான விஷயம்லாம் இல்லை. ஏன்னா செடி வச்சோன்னா திடீர்னு செத்து போயிடுவாங்க. நமக்கு ரொம்ப கேர் எடுத்து பார்த்த மாதிரி இருக்கும், ஆனால் செத்து போயிடுவாங்க.
ஸோ அதை வந்து நான் அவனுக்கு கூட ஃபைட் பண்ணி இப்போ நாங்கள் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டேன். அதாவது வீட்ல எதை வளர்க்குறாங்களோ நிறைய விஷயம் வளர்க்குறாங்க. இப்போ ஷாக் ஆகிடுங்க, நிறைய காட்டுற வெயிட் பண்ணுங்க. அடுத்தது வாங்க, அடுத்த ஃப்ரெண்ட்ஸ் யாரு? அடுத்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவனுங்க. இது இங்க ஒருத்தங்க இருக்காங்க, இன்னொரு பேர் 6 பேர் ஆஸ்கர் வாங்கியிருந்தேன். அவங்க இந்த கோல்டு கிளைமேட்ல ஒரு 4 பேர் செத்து போயிட்டாங்க. 2 பேர் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி காப்பாத்திட்டேன், 2 பேரை மட்டும். நானே என் பையன் ரூம்ல அதை விட இருக்கும். என் பையன் வீட்டில் ரூம்ல வந்து மெரைன் டேங்க்கு, டர்ட்டில், ஷ்ரிம்ப், ஸ்னெயில். கொஞ்சம் பயமா இருக்கா? வேற ஏதோ எடுத்துக்க வந்துட்டேன் சொல்லியிருக்கேன். ஜூ இல்ல அதை கொஞ்சம் லைட்டா அப்படியாவது. அவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க எங்க வீட்டுல. இவங்களே துண்டா வந்தாங்க. பேரட் அவங்க. அது வந்து பாத்தீங்கன்னா வாட் ஃபிஷ் இஸ் திஸ்? அத பேரட் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. அவங்க நம்மள பார்த்து பயந்து உள்ள போய் ஒளிஞ்சிருக்காங்க. ஓகேவா? இவனுங்க பேர் வந்து என்னமோ சொல்லுவாங்க, எனக்கு பேர்ல வரல. ஆனா இவனுங்களே இவ்வளவு சின்னதா வந்தானுங்க. இப்போ வந்து நான் எதுக்காக நிக்கிறாங்கன்னா, இங்க வந்திருக்கே சாப்பாடு போட போறியானே எனக்கு அப்படின்றதுக்காக வந்திருக்காங்க. வாங்க ராஜி பசங்க வந்து இப்போ எல்லாரும் இருக்காங்க, கேமரான்னு வந்து சீன் காட்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இதனால நீங்க கண்டுக்கலையா ஃபிஷ்? இல்ல பாரு, எப்ப வந்தாலும் அப்படி வருவாங்க. நம்ம மனுஷங்க அப்படி கிடையாது. 2 தடவை ஏன் வந்தீங்கன்னு யோசிப்போம் இல்லையா? அப்படிலாம் அவனுக்கு எப்ப வந்தாலும். இப்போ என்ன சொல்றீங்களா? இல்ல நான் தான் வந்து உன்னை வந்து நான் அப்படிலாம் சொல்லுவேனா? இவங்க யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். சோ இங்க வாங்க, முக்கியமான ஒருத்தரோட போட்டோ. அவர் வந்து சின்னதா தான். இந்த போட்டோ ஒரு பெரிய கொடுமை வாழ்க்கையில எனக்கு என்னன்னா, எங்க அப்பா கூட எனக்குன்னு ஒரு தனியான ஒரு போட்டோவே கிடையாது. அதாவது அப்பா கூட ஒரு போட்டோ, ஒரே ஒரு பாலுமந்திரி அங்கிள் மட்டும் வந்து ஒரு போட்டோ எடுத்தாரு. அது சரியா வரலன்னு அவர் கொடுக்கவே மாட்டேன்னு சண்டை. நான் தயவு செஞ்சு கொடுங்க, என்கிட்ட ஒரு போட்டோ கூட இல்லைன்னு கேட்டேன். ஒரே பிரிண்ட் போட்டோக்காரு, அது யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. இந்த போட்டோவை நான் ஒரு பிஆர்ஓ கிட்ட கஷ்டப்பட்டு கேட்டேன். எங்க அப்பா சிரிச்ச மாதிரி எதுலையுமே இருக்க மாட்டாரு. சிடுமூஞ்சி மாதிரியே தான் இருப்பாரு. அதனால கொஞ்சமாவது சிரிச்ச மாதிரின்னு இந்த போட்டோ எங்க இருந்தோ பிடிச்சு நான் வாங்கி வச்சு ஃப்ரேம் பண்ணீங்க. சோ கியூட், சூப்பர். இது வந்து குட்டி சாமி. நான் சாமி கும்பிட மாட்டேன், பட் வீட்ல சாமி ரூம் இருக்கணும்னு சொன்னாங்க. ஏன் சாமி கும்பிட மாட்டீங்கன்னா தெரியல எனக்கு. ஐ டோன்ட் பிலீவ்னா ஐ see that as a science. ஓகே, சாமி கடவுள் இஸ் a science. அதாவது சாமியை வந்து நம்ம பிரேக் பண்ணி இதை ஓபன் பண்ணிட்டோம்னா அது சயின்ஸ் ஆயிடும். சரி வாங்க, ஃப்ரிட்ஜுக்குள்ள என்ன இருக்கு? அதுதான்க்கா 1 மில்லியன் கண்டென்ட். ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் லாட்டா இல்ல? ஆமா, ஊர் சுத்தி எங்க என்ன யூரோப் போயிருக்கேன், சைனா போயிருக்கேன், மற்ற லோக்கல் இந்தியா ஃபுல்லா சுத்திருக்கேன். இது வந்து தான் ஸ்வீடன் போட்டிருக்கீங்க, என்ன நார்வே போட்டிருக்கான். நார்வே, கிரேட் வால் சைனா. இது எல்லாமே அந்த இதுங்க. நாங்க ஃபெரிலாம் இருக்கும், பெரிய இதெல்லாம் இருக்கும். நிறைய கீழே விழுந்துருது அந்த இது போல. இதெல்லாம் சைனால வந்து லைட்டா எட்டி பார்க்கட்டா ஃப்ரிட்ஜ் டூர் பார்க்கலாம். என்ன இருக்கும் கண்ட்ராவியா இருந்தாலும் பரவாயில்ல. ஃப்ரிட்ஜ் எல்லாரும் வீட்ல இருக்கிறது தானே. ஆமாக்கா, சூப்பர்க்கா, பரவாயில்ல. இதுல மீன் ஃப்ரை இருக்கு. ஓ, சமைப்பீங்களா? மை காட், என் பசங்க எல்லாமே சமைக்கிறேன். நான் சமைச்சதும் சாப்பிடுவாங்க. போலாம். ஆஹா, இது எனக்கு தெரியல. இப்பதான் நான் நீங்க வரும்போது தான் மீன் ஃப்ரை பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து மீன் குழம்பு. இது வந்து என்னோட மீன் குழம்பு வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். ஏன்னா மண்சட்டியில வைப்பேன். அதனால ரொம்ப சமையல். எங்க அம்மா சொல்லி கொடுத்தது மண்சட்டி குழம்பு. மண்சட்டி குழம்பு. ஆமா. சரி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சமையல் என்ன? உங்க வீட்ல நீங்க செஞ்ச பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச சமையல்? கீரை. அப்புறம் கீரை, உருளைக்கிழங்கு, அது ரொம்ப பிடிக்கும். அடுத்தது மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, மீன் குழம்பு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. எல்லாத்துக்கும் பிடிச்ச விஷயம். இங்கதான் நான் அந்த செடிகள் எல்லாம் ரெடி பண்ற இடம். அதாவது மிகப்பெரிய ஒரு கார்டன் டூர். கீழ சொன்னாங்க இல்லையா, ஒரு கார்டன் இருக்கு. நாங்க அந்த கார்டனுக்குள்ள தான் வந்திருக்கோம். ஆமா. என்ன இது, ஒரு கார்டனா உங்களுக்கு? இல்ல, இன்னும் இருக்கா? இது கால்வாசி தான். ஏன்னா இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், மண்ணெல்லாம் போட்டு அந்த மண்ணெல்லாம் பிரிச்சு இவனுங்களை எப்படி செட் பண்றது, அவனுங்களை எப்படி செட் பண்றது. இவனுக்கு ரொம்ப நாளா இருக்காங்க. ஃபிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹைட்டே வர மாட்டாங்க. அதே மாதிரி இந்த மான்ஸ்டர்லாம் ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு ஒல்லியான இலை வச்சு அப்படியே வளர்ந்து இப்பதான் ஒரு 4 லீஃப் வந்திருக்காங்க. இவங்க பேர் அடினியம். அடினியம்ங்கிறது வந்து டெசர்ட் ரோஸ். அது வந்து சீடு போட்டு வளர்ந்துருக்காங்க. மீன் தொட்டி வச்சிருந்தா கண்டிப்பா அந்த தண்ணியை வந்து செடிக்கு ஊத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது ஒரு டிப்ஸ், கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. சீரியஸா நான் ஃபாலோ பண்ணுவேன் 100%. அப்ப சரி, ஊத்தி பார்க்கலாம். இந்த இடம்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவங்கெல்லாம் வெயிலும் அந்த ஷேடியா இருக்கிற பிளேசஸ்ல வைக்கக்கூடியது. ஸோ அவங்களெல்லாம் அப்படி வச்சிருக்கேன். ஆக்சுவலா நாங்க இங்க இருந்து காட்டுறோம். அப்புறமா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லா ஏதோ பக்கத்து வீடு வரைக்கும் போகுதுன்னு நினைக்கிறேன் தொட்டி. இது செடிக்கு பயங்கர செலவு பண்ணிருப்பீங்க போல ராஜலட்சுமி அவர்களே. எவ்வளவு கோடி இல்லையா? இல்ல ஒன்லி மேபி இன் லாக்ஸ். நான் சொல்ல எல்லாம் நார்வே பக்கத்தெருவு, லாக்ஸ், ஜஸ்ட் இதெல்லாம் ரொம்ப கம்மி போல. இல்ல ஆக்சுவலா வந்து எனக்கு ஃபைனான்சியலி எனக்கு இருக்கு ப்ராப்ளம்ஸ். ஆனா ஃபைனான்சியல் இஷ்யூஸ் இருந்தா கூட என்னுடைய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் வந்து இது. சூப்பர். சோ இது எதுக்கு டயர்டானா வந்து இது வந்து என்னோட டாக்ஸ் படுக்கிற இடம். ஓகேவா? இது என்னோட வீட்ல ஒருத்தர் இருக்கான், 9 வயசு ஒருத்தர் இருக்கான். அவன் பேர் ஜாய். அது நான் வந்து எங்க மாமியாருக்கும் நானும் பயங்கர க்ளோஸ். யாரும் நம்ப மாட்டாங்க, மாமியாரும் மருமகளும் க்ளோஸா அப்படின்வாங்க. அவங்க பேர் சுப்புலக்ஷ்மி. அவங்க இறந்த உடனே என்னால் வந்து அந்த
தாங்க முடியாத ஃபர்ஸ்ட் பெட்டுன்னு வாங்கினது ஒருத்தனை தான். ஜாய் தான். ஜாய் தான். Okay, அவன் வந்து ஒரு சின்ன காக்டெயில். ஆனால் அவனுக்கு நான் பெட்டு, எனக்கு அவன் பெட்டு கிடையாது. என்னை எவ்வளோ தூரம் கொடுமைப்படுத்துவானோ அவ்வளோ தூரம் கொடுமைப்படுத்துவான். எங்கே இருக்காங்க? உள்ளே வச்சிருக்கேன். ஏன்னா நீங்களாம் வந்துருக்கீங்க, உங்ககிட்ட பறந்து வருவானேங்கிறதுக்காக உள்ளே வச்சிருக்கேன். எப்படி இருந்தாலும் ஹோம் டூரில் எப்படி இருந்தாலும் காமிச்சு. ஆமாம், எல்லாமே காட்டுவோம் நாங்கள். ஆமாம். திஸ் இஸ் மை பெட்ரூம். ஜாய், அவனை காமிக்கலாம்னா காமிக்கலாம். இதுதான் என்னோட பெட்ரூம். இந்த டிவி தான் நான் பார்க்குற டிவி. எங்கே இருக்கு? அது ஒர்க் பண்ணும். நான் கதவை சும்மா அந்த மாதிரி முடியும். ஜாய்மா யோமைட்டோ இவன் தான். ஏன் உள்ள வச்சிருக்கீங்க? இவன் பறந்து வந்துடுவான். வெளியில கூண்டு கிடையாது அவனுக்கு. ஜாய்மா அம்மாயிட்டு வா. திஸ் இஸ் மை லைஃப். அதாவது இவன் இல்லைன்னா என்னால் இருக்க முடியாதுங்கிற லெவலுக்கு பைத்தியக்காரி நான். எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் என்னோட லவ் இவன் தான். எங்கள் அப்பாவுக்கு அப்புறம்னா அப்போ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பார்த்துங்க. வேண்டி தாங்க பிள்ளை அம்மா தானே. அம்மாவுக்கு உமா கொடுத்து தாடிட்டு தாங்க. பிச்சு போட பிச்சு சொல்லு ஜாய். ஈஸ்வர் அது. பிச்சு போட பிச்சு சொல்லு. பிச்சு போட பிச்சு. பிச்சு போட பிச்சு. நீங்கள் தான் ட்ரெயின் பண்ணுதா? நம்ம பேசுறது அவனே ட்ரெயின் ஆகிப்பாங்க. நம்ம எவ்வளோ தூரம் அவங்ககிட்ட க்ளோஸாக இருக்கோமோ அப்படியே அவங்களும் ட்ரெயின் ஆகிப்பானுங்க. வேண்டி தங்க பிள்ளை. சரி, உங்களோட மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் ரிலீவரா இவரு? ஆமாம் ஆமாம். சரி போதும் கொஞ்சினது. நீ உள்ளே போயிருந்தீங்கன்னா தான் நான் என்னால் வேலை பார்க்க முடியும். இல்லைன்னா நீ ரொம்ப சேட்டை பண்ணுவேன். கரெக்டு தானே? உள்ளே போறியா? உள்ளே போறியா? தானே. என்னோட ட்ரெஸ், பசங்களோட ட்ரெஸ் இருக்கிறது. ஓகே, வேற வழி இல்லைல்ல. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு இந்த மாதிரி ஏதாவது பண்ணி ஏமாற்றி அதெல்லாம் செய்வோம் நாங்கள். இங்கே மீன் சில பேர் இருக்காங்க. இங்கே பாருங்க, இவங்க வந்து பீட்டா வந்து உங்களுக்கு கேள்வி ஃபைட்டர் சொல்லுவாங்க. ஓகே, இங்கே தெரியுதா? இதில் நல்ல கலெக்ஷன். இவன் வந்து க்ளவுன்லேயே ஒரு பீட்டா இன்னும் ப்ளக்கார்டு ஏதோ சொல்லுவாங்க. 100 குட்டி போட்டுச்சு, 100 குஞ்சு வந்துச்சு. பட் காப்பாற்ற முடியல. லாஸ்ட் 20 கூட ரொம்ப கஷ்டப்பட்டோம். தெரியாதுல்ல. ஸோ எப்படி நான் இது செடிக்கிட்ட ஃபைட் பண்ணணும் அதே மாதிரி இவங்ககிட்ட ஃபைட் பண்ணி ஒன்று. ஸோ இது எல்லாமே நீங்கள் பொறுமையாக யூ டேக் கேர் எவ்ரி டே. ஏன்னா இது தண்ணி மாற்றுறதுக்கே அது டைம் ஆகும். அப்புறம் உங்களோட இன்னும் ஒரு சில பெட்ஸ் நான் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமே பார்த்து ரொம்ப நல்லா இருக்கும். அது 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 அனுபவிச்சா தான் தெரியும். இங்கே ஒரு ரூம் இருக்குங்க. இது ரூமா இல்லை மினி ஜூவான்னு எனக்கு தெரியல. வாங்க அந்த ரூமையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். கம் செல்லுமா, அம்மா வந்திருக்கேன். சாரிடி தாங்கம்மே. சாரிப்பா, ஒன்றும் பண்ணலையே. கொக்கோ வா கொக்கோ ஜிஞ்சர் வா சொல்கிறாங்க தெரியுதா? வா இதெல்லாம் எப்போ வாங்க? இது எல்லாமே வந்து டேம்டு. என்னடி இவன் பேர் புஜ்ஜி. அவனுங்க 2 பேரும் வந்து கோவப்படுவாங்க. செல்லக்குட்டி அனுப்பட்டுன்னு சொல்லுவாங்க. வெயிட் பண்ணுங்க. செல்லக்குட்டி அனுப்பட்டு சொல்லுடி தங்கம்மே. அனுப்பட்டு விசிலறிங்க. என்னென்ன இது சொல்லுங்க அப்படியே. இவங்க பேர் மாங்க். ஓகே, அவங்களாம் உள்ளே ஓடிப்பாங்க. இவங்க பேர் எல்லோ சைடு. இவங்கெல்லாம் கலூர் வெரைட்டி. இவங்க எல்லாமே டேம்டு தான். என்னால் எல்லாரும் வெளியில் வச்சுக்க முடியாது. எனக்கு ஆக்சுவலாக ஒரு பெரிய ஏவியரி கட்டி அதுக்கு பக்கத்தில் எங்கள் வீடு சின்னதாக வைக்கணும்னு ஆசை. அதெல்லாம் நடக்குமா தெரியல. இவங்க எல்லாம் ஃப்ரீயாக விட்டுடணும். அவங்க ஃபுல்லாக ஃப்ரீ. இவங்க ஆக்சுவலாக உள்ளே வந்தோன்னா ஃப்ரீயாக விடுவோம். கொஞ்ச நேரம் வச்சுட்டு உள்ளே போட்டுருவோம். என்னால் பார்த்துக்க முடியாதனால, ஏன்னா செடி அனைத்தும் இருக்கிறதுனால. இதெல்லாம் இவனுக்கு வந்து லவ் பேர்ட்ஸ். இது வந்து இப்போ தான் ரீசெண்டாக எனக்கு என்னென்னா லவ் பேர்ட்ஸை டேம் பண்ணணும்னு ஆசை. லவ் பேர்ட்ஸை டேம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ரொம்ப சின்னதுனால. அதில் 2 பேர் டேம் பண்ணவங்க அதில் இருக்காங்க. உள்ளே இருக்காங்க. அவனுங்க உள்ளே எங்கேயோ உட்காந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். காணும் வெளியில். இல்லைன்னா என் கையில் வருவானுங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ அதனால இவனுக்கு குஞ்சு பொறிச்ச உடனே இவங்களுக்கு டேம் பண்ணணும்னு வச்சுருக்கேன். ஃபுட்ஸ் எல்லாம் இதுதானா? ஆமாம், சன்ஃப்ளவர் சீடு எவ்வளோ வேஸ்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. சன்ஃப்ளவர் சீட், தினை, சுண்டல் ஊற வச்சு ஸ்ப்ரவுட் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாமே நீங்கள் தான் கவனிக்கிறது? இல்லை, என் சின்ன பையன் பண்ணுவான். கொஞ்சம் காலையில் வந்து சாப்பாடு வைக்கிறது கொள்ளலாம். சார் டாக்ஸும் வச்சுருக்கீங்களாமே? அவனுக்கு முடியெல்லாம் வெட்டி நல்லாவே இல்லையே. அப்படியா? ரீசெண்டாக முடி வெட்டியிருக்காங்களா? பட் நாங்கள் ஃபோட்டோஸ் போட்டுடலாம் நம்ம. ஆமாம், அழகாக இருக்க ஃபோட்டோஸ் தரேன். சரிங்களா? ஓகேக்கா, சூப்பர். ஸோ அக்கா அழகாக ஒரு ஹோம் டூர் இது மாதிரி விஷயங்கள்லாம் சூப்பராக காட்டியிருக்கீங்க. பட் எனக்கு என்னென்னா, நீங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது இதுக்கு பின்னாடி ஒரே ஒரு விஷயம் நீங்கள் அழுத்தி சொல்கிறது என்ன, டு கீப் மை செல்ஃப் ஹாப்பி. எனக்கு இருக்கிற சில ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஒரு பெரிய விஷயங்கள் தான் என்னோடய செடியாக இருக்கட்டும், வீட்டில் வளர்க்கக்கூடிய பெட்ஸாக இருக்கட்டும்ன்றீங்க. ஏன் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக? எனக்கு 2 பசங்க இருக்காங்க. ஆக்சுவலாக பெரியவன் வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படித்தான்னு சொன்னேன் இல்லையா. அவன் வந்து ஃபுல்லாமே தனியாக ஒரு வேர்ல்டில் இருப்பான். அவனுடைய NFT, கிரிப்டோ அந்த மாதிரி அவன் ரூமில் இருப்பான். 2வது ஒரு பையன் இருக்கான்.
அவனுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு ஆரம்பத்தில். அதாவது 3 இயர்ஸில் தான் அவனுக்கு ஆட்டிசம் ADHDலாம் கண்டுபிடிச்சோம் நாங்கள். அதுக்கப்புறம் இஸ் நார்மல் நவ். இப்போ அவனை வந்து நான் கார் ஓட்ட வச்சுட்டேன், பைக் ஓட்ட வச்சுட்டேன். நார்மலாக அவன் பேங்க்கில் போய் அவனால் எல்லாமே செய்ய முடியும். பட் இன்னுமே வந்து வேர்பல் அந்த கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. அது வந்து நடைமுறைக்கு ப்ராப்ளமாக இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி அவனை ஒரு செட்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட பர்பஸ் ஆஃப் லைஃபாக நான் வச்சுருக்கேன். இல்லை நீங்கள் ஸோ ஃபஸ்ட்டு அது வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னும் பொழுது எனக்கு புரியல, நீங்கள் ஏதோ இதுவாக சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் பையனை கூப்பிட்டுடலாமா? பார்க்கலாமே. கம் ஈஸ்வர் சூப்பர். ஸோ அம்மா சொன்ன மாதிரி தான் ஐ திங்க் ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து உங்களுக்கும் ஒரு லைஃப்பில் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஆசைகள்லாம் இருக்கு இல்லையா? என்ன வாட் யூ வாண்ட் டு பிகம்? எனக்கு சினிமா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து சினிமா தான் எனக்கு ரொம்ப பைத்தியங்க. எனக்கு என்ன ஆசை? தாத்தா மாதிரி வில்லனா பண்ணுமா இல்லை? அந்த மாதிரிலாம் ரேஞ்ச் கிடையாது. எனக்கு என்னன்னா சப்போர்ட்டிங் கேரக்டர், ஹீரோ ஃப்ரெண்டா அந்த மாதிரி பண்ணணும்னு எனக்கு ஆசை. அப்படியா? அதுக்கு ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ஆக்டிங் பண்ணணும் தான் ஆசை, ஆனால் பேச்சு வராது. இல்லை ட்ரை பண்ண சூப்பராக பேசுகிறீங்களே, அப்புறம் என்ன? அவங்க பயங்கரமாக பேசுவாங்க போல இருக்கே. அப்பா டைலாக்லாம் இல்லை, அவங்க பேசுவாங்க. அவங்க பேசுவாங்க. எங்க நீங்கள் ஒன்று பண்ணுங்க. ராமன் எத்தனை ராமனடி பார்த்துருப்பீங்க. அதில் வந்து சத்ரபதி சிவாஜியை போட்டிருப்பாரு. தாழ்ந்த ஜாதி அரசியலை அறியாதவன் யார், தானும் நாடும் ஒன்றெனக் கண்டு தன்னையே தந்த மன்னன் சிவாஜி தாழ்ந்த ஜாதியா, மன்னர் குலத்துக்கு மகுடம் தாங்க முடியாதா, தாத்தாரிய தந்த புறவில் அமர்ந்து ஆற்றெழுத்த சிவாஜியை கண்டு நாட்டுக்குடைய நல்லவன் என்றும் போர் பாட்டு முழக்கும் மன்னவன் என்றும் ஆரத்தை எடுத்த மக்கள் எங்கே, ஓரத்தில் நின்று வெற்றி வரட்டும் அதன் சாரத்தை அனுபவிப்போம் என்று காத்திருந்த இந்த ஆணவக்காரர்கள் எங்கே. அப்படியே மறந்து போச்சு. இன்னும் வரும். இது லாக்டவுன் பீரியட்ல ஒன்னு சொல்லட்டுங்களா? லாக்டவுன் பீரியட்ல எனக்கு படிக்க வச்சு மாங்கு அதாவது சொல்லி கொடுக்க ட்ரை பண்ணேன். இந்த டைலாக் வந்து பேசுடா நாக்கு பெறணும் நல்லா அப்படின்னு. இது ஆக்சுவலாக ஒரு 5 minutes டைலாக்கு. எனக்கு அங்கங்கே மறந்து போச்சுனால இப்போ நீங்கள் அதை பார்த்தேன்னா ஓ அடுத்த லைன் வந்துடும் அப்படின்னு அந்த மாதிரி வரும். நான் பட்ட அவஸ்தை எனக்கு தான் தெரியும். இந்த டைலாக்லாம் உங்களை பேச வைக்க ட்ரை பண்ணேன். பட்ட அவஸ்தை எனக்கு தான் தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ என்ன கையில காட்டுங்க. இது வந்து நாங்க இளங்காதர்களா இருக்கும்போது எடுத்த படம். இது எங்க வீட்டுக்கு. எஸ். எப்படி இருந்தேனா இப்படி ஆயிட்டேன். இல்லக்கா ஒரு மாதிரி ஸ்டைல், இப்போ ஸ்டைலா தான் இருக்கீங்க. இல்ல அப்படி சொல்லிக்கணும். இல்ல இல்ல டிஃபரெண்டா இருக்கீங்க. இது என்னோட ஹஸ்பண்ட். லவ் மேரேஜா? ஆமா லவ் மேரேஜ். ஓகே. இஸ் நோ மோர் ஆக்சுவலி. லாஸ்ட் 2 years ஆச்சு. எங்க சந்திச்சீங்க லவ் மேரேஜ்? எங்க? மதுரை தான் அவங்க. தமிழ் குடிமகன் ஒருத்தர் இருப்பார், அவர் தெரியும், சாத்தையான்னு சொல்லிட்டு நம்ம இதில் யாதவா காலேஜோட முதல்வர் தான். இளையாங்குடியில் நின்று நம்ம சபாநாயகர் ஆனார். அது எங்கள் அப்பா வந்து சொல்லி தான் அவரை வந்து இதுலேயே அரசியல்லையே வந்ததே அவர். அங்கே வந்து எங்கள் அண்ணனுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு அவர் தான் பொண்ணு தேடினார் எங்கள் அண்ணனுக்கு. ஸோ அப்போ நான் மதுரைக்கு போயிருந்தேன். மதுரைக்கு போய் மதுரை பையங்கிலேயே பிடிச்சிருக்காரு அவர். சூப்பர். அடுத்த ஃபோட்டோ காமிக்கிறேன். இது வந்து அடுத்த வாரிசு ஷூட்டிங் அப்போ எடுத்தது. அப்பா எவ்வளோ அழகாக இருக்காருல்ல ரஜினி சார். சாரி எங்க அம்மாவை சொல்லுவீங்க பார்த்தா இந்த போட்டோக்கு ஒரு காமெடி ஒரு விஷயம் இருக்கு. என்னை வந்து டச் அப் கேர்ள்னு சொல்லுவாங்க ஸ்ரீதேவிக்கு. அப்படின்னு யார் சொல்லுவாங்கன்னா பிரசாந்த் தெரியும் இல்லையா? பிரசாந்தோட சித்தப்பா ஒருத்தர் இருக்கார், கோபி அவர் பேர் நினைக்கிறேன். அவர் வந்து தியாகராஜனோட தம்பி. அவர் வந்து என்னை பார்த்தா இந்த ஃபோட்டோ வீட்டில் வந்து பார்த்தா டச் அப் கேர்ள் தானே நீ அப்படின்னு. ஸ்ரீதேவிக்கு டச் அப் கேர்ளாக இருந்துட்டு நீ எதுக்கு ஃபோட்டோ எடுத்திருக்கேன், அதுவும் இவர்கிட்ட பக்கத்தில் நின்று அப்படின்னு. சார் டச் அப் கேர்ளுக்கு ஃபோட்டோ எடுத்திருக்கேன் பண்ணு அந்த மாதிரி ஒரு மோசமாக. இவர் அப்படி தான் இருக்காருல்ல? ஆமாம் அவர் அப்படி தான் இருக்கார். எங்கள் அப்பாவும் இல்லையே. இல்லை ஆக்சுவலாக பார்த்தா 2 பேர் இல்லையா, நாங்கள் 2 பேர் இருக்கோம். வாவ் சூப்பர். நெக்ஸ்ட் ஒன் லேடி ஜேம்ஸ் பாண்டுன்னு சொல்லிட்டு சில்க் சுமிதா கூட எடுத்த படம். அவங்க வந்து ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க அதில். அப்பாவும் சில்க்கும் ரொம்ப ஆக்சுவலாக க்ளோஸ். ஏன்னா அப்போ வந்து பந்தாமரை அப்படின்னு கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு தமிழ் வராது அவ்வளோவா, நீங்கள் பார்த்துருப்பீங்க. பந்தாமரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலே அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி தான் அந்த படத்துக்கும் அவங்க வந்து இது பண்ணாங்க. தலக்கோனா ஃபால்ஸில் வந்து இந்த ஷூட் நடந்துச்சு. நானும் போயிருக்கேன். ஃபுல்லாக தெலுங்கு மூவி அது ஆக்சுவலாக. ஸோ அவர் தெலுங்கு கஷ்டப்பட்டு வீட்டில் உட்காந்து தெலுங்குலாம் வந்து பேசி பழகி பண்ணது. இது ரொம்ப ஃபேமஸ். இது நண்டு அப்படின்னு சொல்லிட்டு இவர் மகேந்திரன் அங்கிளோடது. பால் மகேந்திரா சார் எடுத்தது இந்த ஃபோட்டோ. மோஸ்ட்லி அவங்க 2 பேரும் தான் உங்களுக்கு தெரியல அந்த காம்போ, பெரிய காம்போ. இந்த ஃபோட்டோ தான் எங்ககிட்ட இருக்குது. ஆனால் எங்கள் அப்பா உம்முன்னு தான் இருப்பார். இல்லை லைட்டாக இல்லை. ஆமாம் சிரிக்க மாட்டார். சிரிச்சு எதுலையுமே பார்க்க மாட்டீங்க. அதில் கூட கொஞ்சம் பரவாயில்ல. இந்த கல்யாணம் வந்து அது வந்து திருவேற்காட்டில் நடந்த கல்யாணம். அதில் கூட லைட்டாக ஒரு சின்ன ஸ்மைல், புன்முறுவல் இருக்குல்ல 2 பேருக்கும். இல்லைன்னா அம்மா அடிச்சிருவாங்க போல இருக்கு இல்லையா? இல்லையா? ஐயோ அவங்க I don't know. You don't know.
சூப்பர். ஸோ இது அம்மா வந்து தனியாக தான் எப்பவுமே இருப்பாங்களாக்கா? ஆமாம், அவங்களுக்கு வந்து ஷீ நீட்ஸ் அ ப்ரைவசி. அது என்னென்னா மற்றவங்களை யாரையும் தொல்லை கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம். எஸ், ஃபைனலி தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ கௌசல்யா செந்தாமரை அவர்கள். சரி, எப்படி, அதாவது நீங்கள் அழகு பயங்கரமாக அப்படியே ப்ராப்பராக இருப்பீங்க, அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ டென்ஷன் ஆகாது, இருங்க, நான் கேள்வியே கேட்க முடியல, எனக்கு ஒரு பதட்டமாக இருக்குது. ஆனாலும் இவ்வளோ அழகாக எவ்வளோ நேரம் ஆச்சு உங்களை ரெடி பண்ணுறதுக்கு? நீங்கள் சொன்ன உடனே போய் ரெடி ஆகிட்டேன், அவ்வளோதான். நாங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டு. அந்த கற்றுக் கொடுத்தது எனக்கு வந்து எம்ஜிஆர் நாடக மன்றம். அவர் தான். வாவ், சூப்பர். ஸோ பாருங்க, நான் சொன்ன கொஞ்ச நேரத்தில் டக்குன்னு ரெடி ஆகி வந்துட்டாங்க. சூப்பர். ஸோ இது என்ன அம்மாவுக்கு அந்த மாதிரி பிடிக்குமா? பேர்ட்ஸ் பிடிக்கும். அது அப்பாவோட ஸ்லிப்பர். அது அவர் யூஸ் பண்ணதில்லை, மோஸ்ட்லி வந்து ஷூட்டுக்கு யூஸ் பண்ணது. அது ரெகுலராக நம்ம வீட்டில் இருக்கும். அந்தமான் அப்படின்னு ஒரு அந்தமான் காதலின்னு ஒரு படம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக் அப்போ வாங்கிட்டு வந்தார் அப்பா. ரோஸ்வுட்னு சொல்லிட்டு பேர். அது வந்து அத்தனை வருஷமாக இருக்குது. அதே மாதிரி கண்ணாடிலாம் இருந்துச்சு. ஆக்சுவலாக கண்ணாடி இருந்துச்சு. அப்பாவுக்கு ஊஞ்சல் ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் ஒரு பெரிய இது இவ்வளோ பெருசு மரத்தில் இருக்கும் அந்த ஊஞ்சல். அந்த ஊஞ்சல் கட்ட ரொம்ப நாள் வச்சுருந்தோம். வீடு மாற நமக்கு அப்போ அந்த சூழ்நிலைகள்லாம் நிறைய பிரச்சனைகள்லாம் நம்ம அண்டர்கோ பண்ணனால அந்த எடுத்துகிட்டு வர முடியல ஒரு இடமா. அப்போ ஒரு இடத்துல கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. சூப்பர். ரூம் டூர் தாண்டி எனக்கு உண்மையாக கேட்கணும், எப்பவுமே இந்த மாதிரி சாரீஸ் தான் ரொம்ப, ஏன்னா அங்கேயும் பார்த்தா ஏதோ பட்டு சாரீஸ் மாதிரிலாம் எல்லாம் வச்சுருக்கீங்க. ரொம்ப சாரீஸ் ரொம்ப பிடிக்கும் நிறைய. அதை இதெல்லாம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பாருங்க. அம்மா ஏதோ ஏதோ சில்க் ஷாப்பில் அந்த மாதிரி நல்லா ஒரு வாட்டி கட்டின சாரி இன்னொரு வாட்டி கட்ட மாட்டீங்க? கட்ட மாட்டேன். சீரியல்லையே ஒரு தடவை இன்னும் வந்து ரிப்பீட் பண்ணவே இல்லை சாரீஸு. இந்த பீரோவை பாருங்க, ப்ளவுஸ் எல்லாம் இருக்கும். அந்த ஆப்போசிட் பாருங்க. என்னம்மா ஒரு கடையை வச்சிருக்காங்க போல? ஆமாம், இடம் இருந்தா என்ன வச்சிருப்பீங்க. அதனால நல்ல வேலை, இடம் இல்லாதனால இவ்வளோதோட ஸ்டாப் பண்ணிக்காம. ரொம்ப என்ன ஃபேவரட் கலர் என்ன உங்களுக்கு? எனக்கு வந்து எல்லோ, ப்ளூ ரொம்ப பிடிக்கும். ஸோ பட்டு சாரியா இல்லை எல்லா பட்டு தான் ரொம்ப பிடிக்கும்? இப்போ கட்டுறது பூரா பட்டு தான். அந்த மாதிரி. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சது என்ன, உங்களோட கண்ணாடி வளையல். ஆமா, நிறைய. அங்க பாருங்க, சூப்பரா வச்சிருக்கீங்க, எல்லாம் மேட்சிங்கா. இன்னும் இருக்கு, உள்ளெல்லாம் இருக்குது கண்ணாடி வளையல் நிறைய இருக்கு. நிறைய வச்சிருக்கேன் கண்ணாடி வளையல்கள். சூப்பர். புக்ஸ் எல்லாம் படிக்கிற பழக்கம்? நிறைய ராத்திரில தலைமாட்டுக்கிட்டே இருக்கும் புக்கு. ஆமா. இது இதெல்லாம் வந்து கேசட்டுங்க. எல்லாருமே இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. நிறைய கேசட் தான், கம்ப்ளீட்டா இதெல்லாம் கேசட் தான். இதெல்லாம் ஃபுல்லா மொத்தமே கேசட் தான். பழைய படங்கள், ஆதி பராசக்தி எல்லாமே இருக்கு. எல்லாமே இதெல்லாம் நீங்க பார்த்தே இருக்க மாட்டீங்க, குணசுந்தரி எல்லாம். ஆமா, இந்த எங்க வீட்டுக்கார் படங்கள் இதெல்லாம். எங்க ஒரு பாட்டுக்காரன், எங்க ஒரு காவல்காரன். ஆமா, பூவே பூச்சோடவா, எல்லாமே பாட்டுகள். இதெல்லாமே வாணி ஜெயராமா அவங்க இவங்க எல்லாமே கலந்து இருக்குது. சரியா தனித்தனியா வைக்க. இப்போ கேப்பீங்களாமா? ஆமா, இப்போ இங்கே இருக்கேன் இன்னொரு டிவி, இதில் போட்டு பார்க்கறது. அங்கே பசங்க கஷ்டப்படுவோம்ல, அதனால ராத்திரில இங்கே வந்துடுறேன்ல, அதை போட்டு பார்க்கறது. போட்டு நீங்கள் பாட்டுன்னு அப்படியே. ஆமாம். அண்ட் ஐ திங்க் இன்னொன்று பார்த்தேன், கண்ணை பறிச்சிட்டு இருக்கு, லிப்ஸ்டிக்கு, அது ஒரு மேக்கப் பாக்ஸ் எல்லாம் பக்கா வச்சிருக்கீங்க போல. ஆமாம், இதெல்லாம் ட்ரெஸ் தான் எனக்கு எல்லாமே. ஷூட்டிங் ட்ரெஸ்ஸா? ஆமாம், ஷூட்டிங் அதுலேயும் ஷூட்டிங் ட்ரெஸ் தான். இந்த இதெல்லாம் இன்னும் மேலெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறது தான். எல்லாமே பேக்ட், எல்லாம் பக்காவாக இருக்கும். பேக்கிங். மேக்கப்ல யார் உங்க ஷூட்டிங்க்கு நீங்களே போட்டு? நானே தான் இங்கே தான் உட்காந்து போடுவேன். எல்லாமே ரெடி ஆகிட்டு தான் போவேன். இதே ரூம் தான். நிறைய பேருக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்கும், அந்த கண்ணாடி வந்து ரொம்ப வருஷமா வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது இருக்கா உங்ககிட்ட சென்டிமெண்டான பொருள்? என்கிட்ட நிறைய கண்ணாடிகள் உண்டு. இன்னொன்று என்னன்னு கேட்டாக்கா, எங்க வீட்டுக்காரோடைய கண்ணாடி வச்சிருக்கேன், இன்னும் யூஸ் பண்ண கண்ணாடி. இது எங்க வீட்டுக்கார் யூஸ் பண்ண கண்ணாடி. அதே மாதிரியே இந்த ப்ரஷ்ஷு வந்து யூஸ் பண்ணாம மேக்கப் போட மாட்டேன். என் புருஷனுடைய ப்ரஷ்ஷு. அது சின்ன ப்ரஷ் தான். நீங்களும் அதை யூஸ் பண்ணிப்பீங்க இப்போ? ஆமாம், ஐப்ரோஸ்க்கு. அது நான் ஐப்ரோ பண்ணாமல் அந்த ப்ரஷ் யூஸ் பண்ணாமல் போகவே மாட்டேன் ஷூட்டிங்க்கு. அதே மாதிரியே என்னுடைய புருஷனுடைய மேக்கப் பாக்ஸு. ஓ, இது அழகான மேக்கப் பாக்ஸு, அவர் யூஸ் பண்ணது. அப்படியே வச்சுருக்கீங்க. அது அப்பா அவர் கொடுத்தது அப்படியே? ஆமா, கொடுக்கல, வீட்டில் விட்டு அவர் போயிட்டாரு, அவ்வளோதான். நான் அதை எடுத்து வச்சிருக்கேன். அதை நான் பத்திரமா வச்சிருக்கேன் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி. எவ்வளோ வருஷம்? ஆமா, என்னைக்காவது எடுத்துட்டு போவேன். ஷூட்டிங் போகிறோம், கொண்டு போவீங்க? கொண்டு போவேன். அது பத்திரமா கொண்டாந்து வீட்டில் வச்சிருவீங்க. அன்னைக்கு ஒரு நாள். வா, சென்டிமெண்ட். ரொம்ப ரொம்ப தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச். சரிடா, நான் சொன்ன மாதிரி தான். ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அந்த ஒரு ஸ்பேஸ் நீங்கள் கொடுத்ததுனால தான் இவ்வளோ ஓப்பனாக
இவ்வளோ விஷயங்கள் வந்து எங்களால் இன்னைக்கு பார்க்க முடிஞ்சுது அப்படின்னும் போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். MCR Pure Cotton Club, formals and casual shirts. Aeroline, life-lasting windows and doors from Sarvesh. மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். Behind its Gold Hall of Famous March 1 மற்றும் 2 தேதிகளில் சென்னை சார் முத்தா வெங்கடேசபுரம் கான்சர்ட் ஹாலில் நடைபெறுகிறது. டிக்கெட்ஸ்களை இலவசமாக பெற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க.